ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா ஸ்மூத் ஆக்கிறதுக்கு ஒரு பேக் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம். அந்த பேக் வந்துட்டு ஏற்கனவே வைரலாக இருக்க பேக் தான். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பேக் வந்துட்டு பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு 2 கரண்டி வந்துட்டு எண்ணெய் எடுத்துக்கிறேன், என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த குட்டி கரண்டி வந்துட்டு எல்லார்த்து வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு இந்த கரண்டியில் வந்துட்டு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த கரண்டி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல். நான் வந்துட்டு கடையில் இருக்க ஆலோவேரா ஜெல் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து வீட்டிலே இருந்ததுன்னா தாராளமாக வந்துட்டு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கரண்டி வந்துட்டு ஆலோவேரா ஜெல், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் வந்துட்டு ஒரு நல்ல டெக்ஸ்சரில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண போகிற க்ரீம் கிடைக்கும். ஸோ இப்போது அந்த க்ரீமை வந்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஹேரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சைடு வந்துட்டு நான் அப்படியே இருக்க ஹேரை வந்துட்டு எதுவுமே அப்ளை பண்ணாமல் அப்படியே வந்துட்டு எடுத்து ஒரு பேண்டு போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு சைடு மட்டும்தான் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு 2 சைடுமே வந்து நான் அப்ளை பண்ணுவேன். பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தா எனக்கு பெருசாக ரிசல்ட் எதுவும் தெரியாது. அதனால் இந்த டைம் வந்துட்டு பாதி முடிக்கு மட்டும் இந்த ஹேர் பேக்கை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த சைடு முடியை வந்துட்டு அப்படியே செக்யூர் பண்ணி ஒரு பேண்டு வச்சு அதை வந்து கட்டிட்டேன். ஸோ இந்த சைடு இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு இது ஹேருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ரூட்லேருந்து நல்லா வேர்லேருந்து கீழே நுனி வரையிலும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா என் ஸ்கேல்ப்க்கு படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நுனி வரைக்கும் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். மீதி கொஞ்சம் இருந்தது, அதை மட்டும் ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு என் தலையிலேயே அப்படியே ஃபுல்லாக ஜாரோடு ஊற்றி அப்படியே நல்லா போட்டுக்கிறேன். நல்லா சொதன்னு இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த ஆலோவேரா இந்த தேங்காய் எண்ணெய், இது 2ம் வந்து நல்லா சொதன்னு வந்துட்டு என்னோடய ஹேரில் இருக்கிற மாதிரி வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட்டான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு இதையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கட்டிட்டேன். 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 1 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, 1 சைடு தான் அப்ளை பண்ணோம், இன்னொரு சைடு அப்ளை பண்ணலை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோடய நார்மல் ஹேர் இருக்குது. அப்ளை பண்ண ஹேர் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் 2க்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக சேம் ஷாம்பு யூஸ் பண்ணி தான் 2 சைடுமே ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா தொட்டு பார்க்கும்போது கூட எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே வந்துட்டு எனக்கு தெரியலை. ஸோ நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது ஹேர் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ எந்த சைடு அப்ளை பண்ணோன்னே நம்ம கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நான் எந்த சைடு டாட்டூ போட்டிருக்கனோ அந்த சைடு தான் அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா உத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன அப்படின்னா, நான் டாட்டூ போட்டிருக்க சைடு, நம்ம அப்ளை பண்ண சைடு வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்ப தூக்கிட்டு இருக்காது. அதே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தூக்கிட்டு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப பொஃப்னு இருக்க ஒரு சைடு, நம்ம அப்ளை பண்ண சைடு வந்து ரொம்ப லைட்டாக சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். நான் வந்துட்டு செக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி போட்டால் எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து எனக்கு தெரியல. நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து வெறும் தேங்காய் எண்ணெயும் ஆலோவேரா ஜெல்லும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறத கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு வந்து பஃப்னு இருக்குது யூஸ் பண்ணாத சைடு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா லைட்டாக சாஃப்டாக இருக்குது. 100%ல் ஒரு 5% சாஃப்டாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கலாம்.
ஸோ இது வந்துட்டு உங்களோட நீடை பொறுத்து நீங்கள் வந்து நேச்சுரலாகவே லைட்டாக சாஃப்டாக இருந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதுக்கு போங்க. ஆனால் நம்ம சலூனில் போய் பண்ணுற அந்த ஸ்மூத்தனிங் மாதிரி உங்களுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணாதீங்க. இது வந்துட்டு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஏதாவது ட்ரை பண்ணி சொல்லணுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் போடுங்க. ட்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.